செய்து சொல்றேன். ஏய் எங்கயா வர? உனக்கு சாமி நினைச்சு மரியாதை கொடுத்தா உனக்குலாம் ரொம்ப excuse me, sir. ப்ளீஸுங்க. என்ன உங்க பிரச்சனைக்கு நாங்க ஏன் சார் நடு ரோட்ல நிக்கணும்? நீங்க அப்படி ஒரு ஓரமா போய் பேசி தீர்த்துக்கோங்களேன். நிக்கிற எல்லாருக்குமே வேலை இருக்கு, போகணும். ஏய் வண்டாரா ஹீரோ. ஏய் வாடா. எதுக்கு சார் சட்டை பிடிக்கிறீங்க? வாங்கி நிக்கறாங்க. சார் ப்ளீஸ். ஐயோ போ போ. சார், நான் அப்படி என்ன சார் தப்பா கேட்டுட்டேன்? என்னையா சட்டை கிழிச்சிட்டாங்களா? டேய், நான் எதுவுமே கேட்கலடா. அதான் கிழிச்சாங்க. ஆரன் மட்டும் அடிக்கிறாங்க. ஆனா ஏன் அடிக்கிறோம்னு எவனுக்கும் தெரியல. இந்தா சாரெல்லாம் உன்னை பார்க்கவே இல்லையாமா. நடந்த சம்பவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையா. ஆள் ஜப்பான்ல இருக்காப்ல. சார் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார், உருப்பட்டுருவான். போ. இவங்க எல்லாருக்காக தானே பேசுனேன். எவனாவது ஒருத்தவன் தான் ஐயா. நம்ம ஊர்ல மட்டும்தான் கூட்டமா இருப்பாங்க, ஆனா தனித்தனியா இருப்பாங்க. போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வேகமா போங்க போங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. வீண் பிரச்சனையால ஒரு உயிர் போயிடும்டா. வழி விடுங்கடா, வழி விடுங்க. அரவிந்த். அரவிந்த் எப்படிப்பா இருக்க? சட்டை கிழிஞ்சு நடு ரோட்ல நிக்கிறேன் சார். என்ன சொல்ற? ஏன்? அன்புடைமை, அறிவுடைமை, இன்னா செய்யாமை, ஒழுக்கமுடைமை, வாய்மை, தீவினை அச்சம், இது எதுவுமே எங்க வேலைக்கு ஆகல சார். உலகம் வேற மாதிரி இருக்கு. பைத்தியக்காரா, படிச்சதெல்லாம் கொண்டு போய் லைஃப்ல அப்ளை பண்ணுவியா? அது வேற இது வேறப்பா. அப்படின்னா நான் 17 வருஷம் படிச்சதெல்லாம் வேஸ்டா சார்? இதான் வாழ்க்கைன்னா எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கலாமே சார். அதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாதுப்பா. அனுபவத்தில் நீயா தான் கற்றுக்கணும். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். விபச்சாரம் பண்ண சொல்றீங்களா சார்? ஹாய். சாரி, நானா இடிக்கல, பை மிஸ்டேக். ஓ அதெல்லாம் இருக்கட்டும். லைசென்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கா? வித் எமிஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், ஒரிஜினல். ஓ வெரி குட். தேங்க்யூ. ஆனா இதெல்லாம் இப்போ யார் கேட்டா? ஆளை பாரு, கொய்யா பழம். உன் பொருளெல்லாம் எடுத்துக்க, எவனாவது கை வச்சிருப்பேன். ஆஃபீஸுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேசுன்னு சொன்னியப்பா, பேசு. ஏய் நீ இங்க தான் சுத்திட்டு திரியா? ஏட்டையா இவனால உள்ளதுல நாலு மிதி மிதிக்காம உட்கார வச்சு பேசிட்டு இருக்கியே. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீல்ல, அங்கே வா வச்சுக்கிறேன். ஒரு நாள் தனியா விட்டேன், ஒரு ஆள் விடாம வம்புழுத்திருக்க. வா. ஹே, இப்போ எதுக்கு காசு கொடுத்தா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம வண்டி ஓடாது, திரி விட்டு போயிடுவாங்க. ஹாய். பரா என்ன வெறும் 100 ரூபாய். பஸ்ல போய், பஸ் போய், ரோட்ல போய், ஸ்டேஷன் போய், 2500 ரூபாய் பணம் போய், ஒரு நாள் பூரா போய். தேவையா? இருப்பா. யாருப்பா அது? உன் ஃப்ரெண்டா? இல்ல. ஏன்பா உன் ஃப்ரெண்டா சேர்த்துக்க மாட்டியா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? கோபாலு விட்டு வா. மை நேம் இஸ் ராமச்சந்திரன். ஐ எம் பூமாரி. என்ன மாதிரி? பூ மாரி. பூ மீன்ஸ் ஃப்ளவர், மாரி மீன்ஸ் ரெயின். ஃப்ளவர் ரெயினா? ஆத்தாடி. உடன் பிறப்புகள்? ட்வின்ஸ். தங்க மாரி, செல்ல மாரி. உங்க அப்பன் பேர் சோமாரியா? ஹலோ. சாரி சாரி சாரி. அவர் பேர் மாரியப்பன். அப்ப உங்க அம்மா பேர் கருமாரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா தாட இருக்கானே. எப்படி குடும்பமே சேர்ந்து வார வாரம் கூழ் ஊத்துங்களா? வலிக்கலையே வலிக்கலையே வலிக்கலையே. அடி வாங்குவே நீ. அடிச்சுக்க. சீப்படா. சிப்பாடி. ஓகே மச்சான். சொல்லு மச்சி. நம்ம நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே மச்சி. பை. பாய். ஏய், எஸ். இப்பதானடா பாத்தீங்க, அதுக்குள்ள 20 வருஷம் பழகுன மாதிரி பேசிக்கிறீங்க. பிரதர், உலகம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாத்தீங்களா? நம்மளும் கூட சேர்ந்து தம் கட்டி ஈடு கொடுத்து ஓடணும் பிரதர். வாடா போடான்றா. பொம்பளை பிள்ளைய வாடா போடானே கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. சவுண்ட் இஸ் குட்னோ. மச்சான்றா. எங்க அத்தை பொண்ணே என்னை மச்சான்னு கூப்பிடுறது இல்ல, யாரோ பெத்த புண்ணிய வச்சு அப்படி கூப்பிடுறா. உனக்கு ஏன் ஜலஸ்? ஒய், அவ எது கோர்ட்டுக்கு வரா? இது கேள்வி நாளை காலையில கேட்டுருவோம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நல்லவன் தேவையில்லை சார், வல்லவன் தான் தேவை. நல்லவனை பார்க்கலாம், ரசிக்கலாம், ரோல் மாடல்னு கூட சொல்லிக்கலாம், கூடலாம் வாழ முடியாது. என்ன ஏயா பாக்குற? அங்க பா. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 10 பொய் சொல்லுவேன். மேக்ஸிமம்? அது கணக்கு கிடையாது. சூப்பர், கண்டினியூ. நான் ரோட்ல போறேன், ஒரு 4 பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்கன்னா அதுல ஒருத்தனை பார்த்து நான் சிரிப்பேன். அப்பதான் அடுத்த நாள் போகும்போது மற்ற 3 பேர் கேட்டேருந்து அவன் என்ன காப்பாத்துவான். நான் சிரிச்சது போய் தான், ஆனா சிரிக்கணும். கரெக்ட். அப்பதானே ஓ வண்டி ஓடும். ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு வெளியே போயிட்டு போன மாதிரியே திரும்பி வரணும்னா பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் தான் உண்மையா இருக்கணும், நிறைய நடிக்கணும். பிரதர், சுத்த தங்க வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் சொம்பு கந்துக்கிட்டோம்னா நகை நட்டு செஞ்சு மாட்டிக்கலாங்கிற மச்சி. கருத்து போதும், மேட்டருக்கு வா.
அதனால ஒரு 6 மாசம் உன்னை ஃபாலோ பண்ணதுல 6 மாசமா போய் இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிக்னல்ல பார்த்தோம். பிரதர் அது நீங்க பார்த்தது பிரதர். ஆனா அவங்க நேர்மை பிடிச்சி போய் கடந்த 6 மாதமாக இவாள் உங்களை ஃபாலோ பண்றாள். உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களை பத்தி ஃபுல்லா அவளுக்கு தெரியும். அதுவும் நீயா எங்க பார்த்த? எவனோ ஒரு புண்ணியமா இடிச்சு கொண்டு வந்து சேர்த்தான். அவனால தான் எல்லாம். மச்சி டாபிக் மாறுது, உள்ள வா. உன்ன மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் உன் கூடயாவது வாழலாமே. ஆகா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கறத இவ்வளவு இலகுவா எக்ஸ்போஸ் பண்ணது தமிழ்நாட்டிலே நீ ஒருத்தி தான். நான் படிச்ச படிப்பு என் நாட்டுக்கு தான் யூஸ் ஆகணும்னு சொன்னேல. உன் படிப்புக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. படிப்பு யாருக்கே வேணும்? மனுஷங்களை படிக்கணுமையா? 2.5 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே யார் எது கொடுத்தாலும் வாங்காத, முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசாத, சிரிக்காதன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த வயசுல டியூன் பண்றாங்க இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் அவங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கல, நீ எங்க கத்துக்கிறல. எத்தனை ஆஃபர் வந்துச்சு ஃபாரின்ல இருந்து, மாட்டேன்ட்ட. எதாவது பிடிச்சி என்கிட்ட போயிரு. ஏன் போனோம்? நீ இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல, அதான் தப்பு. எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நீ மட்டும் கோமனம் கட்டினா பார்க்கறவனுக்கு குருத்தும்ல. எதிரில் வர எல்லாமுக்கு நீ மட்டும் என் ஓன் நெஞ்ச காட்டுற. அம்பு என்ன நோக்கி தானடா வருது, நான் தானே ஃபேஸ் பண்ணணும். யாரை நோக்கி வரல, எல்லாரும் நோக்கி தான் வருது. அவவே விளைவிக்கிறாயா இல்லைன்னா மத்தவனு பிடிச்சி இழுத்து உள்ள வர்றியா? உனக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. நீ ரணமாகி எங்களையும் ரணமாக்குற. இந்தா உடம்பு கொஞ்சம் சரியாச்சு, தேட ஆரம்பிச்சிட்டியா. இன்னும் ஒரு என்கொயரிக்கு பாதி உயிர் போச்சு. சிக்குன முடிச்சு விட்டு போயிடுவாங்கடா. உயிருக்கு பயந்து ஓட சொல்றியா? ஒன்னு ஓட சொல்லலப்பா, விலகி போன்ற. நான் மாட்டேன். செத்து போயிடுவாடா. போயிட்டு போகுது. ஹலோ பாஸ், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கூட பேசிட்டே இருக்கீங்க. அவன் சொல்கிறது தான் சரி. இங்கே எல்லாமே தப்பு, எல்லா இடத்துலையும் கரப்ஷன். எங்க நான் இது வரைக்கும் எதுக்காகவும் யார்கிட்டையும் 5 பைசா கொடுத்ததில்லைன்னு யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களால் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியும். இல்லைன்னா நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போனால் கூட தட்டில் 5 ரூபாய் போட்டால் தான் முகத்தை பார்த்து விபூதி கொடுக்குறாங்க. ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் கரப்ஷன். ஒருத்தன் கிளம்புனா 2004 குஜராத்ல இருந்து வெறும் 40,000 ரூபா கொடுத்தான். என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 2 பேருக்கு எகென்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினா. அந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? தென் பிரசிடென்ட் மிஸ்டர் அப்துல் கலாம் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் காரி. நாடே பதறிச்சு. மறுநாளே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. இது மட்டுமா, நம்மளோட முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு அவர் உயிரோட இருக்கும் போதே ஒருத்தன் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் 2002. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாஸ். போலி ஐஏஎஸ், போலி ஐபிஎஸ், போலி டாக்டர், போலி வக்கீல்னு போலி ஹஸ்பண்ட், போலி ஒய்ஃப் வரைக்கும் வந்துட்டோம். தெருவில் போற எவ்வளோ ஒருத்தைய காமிச்சு இவ தான் என் ஒய்ஃப்னு டைவர்ஸ் வாங்கினவெல்லாம் இருக்கான். நம்ம நாட்டில் போலிக்கு மட்டும்தான் போலி வரல. நேர்மை நியாயம்னு சொல்லி குடும்பத்தை பறி கொடுத்துட்டேன் சார். ஊழல் பண்றதுல காட்டுற கண்டிப்பையும் புத்திசாலித்தனத்தையும் நாம செய்யற வேலையில காட்டினா நாம இருக்கிற இடமே சொர்க்கமா இருக்கும் சார். சார் உண்மையானவங்க இருக்கோம் சார், என்ன கொஞ்சம் தூரமாக இருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம். தம்பி, நேர்மையான அரசு அதிகாரிகள் ஒன்று சேர்ந்தா என்ன செய்ய முடியும்ன்றதை காட்டுவோம். குட். அடுத்து சீதாலட்சுமியை மீட் பண்ணுங்க. அரவிந்த் ஆத்தாடி பீரோக்குள்ள ஃபேக்டரி ரன் பண்றாங்களேயா. டேய் சும்மாறா, வா வீட்டுக்கு போயிடுவோம். ம் 1942 தாய்பத்திரம் என்னாச்சு? இருடா, ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த திருட்டு பையல வெயிட் பண்ண சொல்லு. அந்த ஆள் பேர் என்ன? தர்மராஜபுரம் உத்தம. ஃப்ராடுக்கு பேரை பாரு. சார் இங்க வாங்க. கையை காட்டுங்க. வலது கையில சார், இடது கை. ஆ யோ கையை கிட்ட கொடுத்துருவியா? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இங்க வாடா. அடி பாவி. கொண்டு போய் கொடு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் காலேஜ் சர்டிஃபிகேட். ராஜா நம்மளை சரியான ஆள்கிட்ட தான் அனுப்பியிருக்காரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நம்ம பேரில் எழுதி வாங்கிடலாமா? அது வெறும் 500 ஏக்கர் தான்ப்பா. ஏர்போர்ட் தான் 24,000 ஏக்கர். உன் தாத்தனுக்கு தாத்தாவோட சொத்துன்னு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஃபைட் பண்ணி வாங்கிக்கிறியா? வேணாமியா. இல்லாத ஒரு மனிதனுக்கு பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அப்படின்னு தொடங்கி பாஸ்போர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இல்லாத அந்த ஆள் மேலே ஒரு பாலியல் வன்முறை வழக்கு தொடரப்பட்டு அதுக்காக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த கேஸு கோர்ட் வரைக்கும் போய் அதுக்காக அவருக்கு ஒரு பிடிவாரண்ட்டும் கோர்ட்டு கொடுத்துருக்கு. இந்த அத்தனை ஆவணங்களும் முறையாக பெறப்பட்டுள்ளது.
படித்து பார்க்காமல், ஆவணங்களை சரிபார்க்காமல், இன்னும் சொல்ல போனா எதுக்கு கையெழுத்து போறோன்னு கூட தெரியாம காசை வாங்கி போட்டுட்டு கவலையே படாம கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க நம்முடைய அரசு அதிகாரிகள். இந்த ஆவணங்களை பெறுவதற்காக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு தரப்பட்டது என்ற புள்ளி விவரம் ஆதாரத்தோடு நம்மிடம் இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அரசு அதிகாரிகள்? நம்ம நாட்டில் லஞ்சம் ஊழல்னு வந்துட்டா அதுல பாரபட்சமே இருக்கிறது கிடையாது. இந்த பிரச்சனையில சாதாரண ஊழியர்ல தொடங்கி உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் வரை சம்பந்தப்பட்டிருப்போரின் எண்ணிக்கை 147. இல்லாத ஒரு மனிதனுக்காக ஒரு இந்திய குடிமகனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு தரப்பு ஆவணங்களையும் ஒருவரால் பெற முடியும் என்றால் அதன் பின்னணியில் இருப்பது எது? பணம். பல முகத்திரைகள் கிழிக்கப்படவிருக்கின்றன. அநீதி வெல்லுமா, அறம் வெல்லுமா? முடிவு உங்கள் கையில். தேசத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்கள் அநீதிக்கு எதிராக ஆதாரங்களோடு எழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. முதல்ல இந்த நியூஸன்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏர்ல எதுவும் வரக்கூடாது. அது பாத்தீங்களா? போயிடுறாங்க. இந்த இளைஞனுக்கும் அது நேர்ந்து விடக்கூடாது. இந்த இளைஞன் தோத்து போனா நீங்க தோத்து போனதா தான் அர்த்தம். இப்படி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஃபிளாஷ் பண்ணவனே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிஜம். அவன் சொல்ற மேல ஆக்ஷன் எடுக்காம அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்க. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். உங்களை ஆர்கியூ பண்ண கூப்பிடல. அசிங்கப்படக்கூடாது. அப்படியே நிறுத்துங்க. நிறுத்திட்டு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் do what I told you. வைஃப் யாரும் உலகத்துக்கே தெரியும். நான் எதுவும் நடந்து கொடுத்து விட்டோமே. தெரிஞ்சு 10 நடக்குது சார். தெரியாம எவ்வளவு. எந்த பிரச்சனை வந்தாலும் பாதியிலே நிறுத்திடுறது. எதுக்கு ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனியாகவும் செயல்பட விட மாட்டாங்க. அதிகாரத்தை அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்க. சாமி சார், எல்லா சேனலுக்கும் இமீடியட்டாக ஃபேக்ஸ் பண்ணுங்க சார். இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. எஸ் சார். சென்னைக்கு போகணும், அரேஞ்ச் பண்ணு. ஓகே சார். சார், இந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசக்கூடாதான். ஃபேக்ஸ் வந்திருக்கு. அவர் யார்? அவரின் பேசாத. வேற என்ன சார் பண்ணுறது? நடுமண்டையில் நச்சுன்னு கொட்டுற மாதிரி ஒரு சாங்க இறக்கி விடு. எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. தற்போது வந்துள்ள தகவலின்படி அவர் தமிழ்நாட்டில் சார். என்னப்பா? டெல்லியிலேருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. இங்கே கொண்டு வா. செல்வம், இதை ஜூம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை உடனே நிறுத்தணுமா, அப்படியே நிறுத்தணுமா? உத்தரவு வந்திருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் இந்த ஆதாரம் அத்தனையும் திரட்டின அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, இன்று மாலை 5 மணிக்கு அபாரமான தீப்பந்தம் நிகழ்ச்சியில் அந்த இளைஞனை உங்கள் கண்ணு முன்னால் கொண்டாந்து நிறுத்துறேன். முடிச்சு. இப்படித்தான் பரபரப்பாக ஒன்று சொல்லுவாங்க. நாளைக்கு இதை விட பரபரப்பு இன்னொன்று சொல்லி இதை மறக்கடிச்சிருவாங்க. நம்மளை மட்டும் பதட்டமாகவே வச்சிருப்பாங்க. அரவிந்த் சிவசாமி 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மாநிலத்தில் முதல் மாணவர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். திருக்குறள், பகவத்கீதை, பைபிள், குரான், உலகத்தின் சித்தாந்தம், வேதாந்தம் என அனைத்து நல்ல விஷயங்களையும் கற்று உணர்ந்தவர். இந்த நூற்றாண்டின் உறுமதியாளர், ஆகச் சிறந்தவர். இந்த சமூகத்தின் அவலங்களை அறச்சீற்றத்தோடு அணுகுகிறவர், இளம் புரட்சியாளர். இதோ உங்கள் முன்னால். அரவிந்த் சிவசாமி. ஏன் இவ்வளவு கோவம்? கோவம்லாம் இல்லைங்க, வருத்தம். நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக நாமளே வடிவமைச்சு நமக்காக உருவாக்கிட்டு தான் இந்த உலகம். அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அதோட குறைகளுக்கு பலியாயிட்டு இருக்கும். ஊழலும் அலட்சியமும் பெருகி போச்சு. இங்க எல்லா சட்டமும் எழுத்து வடிவத்தில் மட்டும்தான் இருக்கு, செயல் வடிவம் ஆகல. அப்படி ஏதாவது ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணா பின்னால வரவன் விட மாட்டேங்கிறான். நானாவே இருக்க முடியல. ரோட்ல போகும்போது கூட அடுத்த அவசரத்து தான் சார் போக வேண்டியதா இருக்கு. எவனோ பண்ற பிரச்சனைக்கு காரணமே இல்லாம நான் காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்லியே நாம பண்ற தப்பெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்கோம். செல்ஃப் கரப்ட் ஆயிட்டு இருக்கோம். நமக்கு நாமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாறணும்னா தனி மனுஷ மனசுல மாற்றம் வரணும். அதற்கான ஓசைதான் இது. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லையா சார்? தினம் ஃபேஸ் பண்றேன் சார். அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? கோவம் வரலன்னு யாரு சொன்னா? எனக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கு. உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்களா சார்? வேற என்ன பண்றது? இந்த ஒரு கேள்விதான் சார் உலகம் பூரா செதறி கிடக்கிற ஒவ்வொரு தமிழ மனசுலயும் இருக்கு. அதை ஒண்ணு சேர்க்கணும். ஆனா சேர விடாம நம்ம அரசியல்வாதிகள் பார்த்துப்பாங்க. சேர்ந்தா அவங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல. சேரணும், பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் சுயத்தை இழந்துட்டு இருக்கிற நம்மளை காப்பாற்றும். முடியுமா? முடியாதுன்றது இல்ல சார், நாம செய்யலன்றது தான் உண்மை. ஜூம் பண்ணுங்க. இது எந்த இடம்? பெங்களூர் ஹைவே சார். எஸ்.
முத்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? எந்த இடத்துல இருக்கோம்? எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஆ கரெக்டாக போங்க சேஃப். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அரவிந்த், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன சார் செஞ்சோம்? என்ன செய்ய முடிஞ்சது? முடியல. கொத்து கொத்தா செத்தாங்க. மனிதாபிமானமே இல்லாமல் வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் கற்பழிக்கப்பட்டாங்க. ஒரு இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போச்சு. என்ன பண்ணோம்? உச்சி கொட்டிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அங்கே நடந்தது இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சுதந்திரமா சுதந்திரம்?